ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஆஃப் சாயில் மெக்கானிக்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Okay, 301 question. An undrained triaxial compression test is carried out on a saturated clay sample under a cell pressure of 100 kN per meter square. The sample failed at a deviator stress of 200 kN per meter square. The cohesion of the given sample is ஓகே. அன்ட்ரெயின் ட்ரையாக்சியல் டெஸ்ட்டில் வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல் ப்ரெஷரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, டீவியேட்டர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கோயேஷனோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா 3யோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 100 kN per meter square. அப்புறம் வந்து டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 200 kN per meter squareன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சேச்சுரேட்டட் கிளேன்னு ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், சேச்சுரேட்டட் கிளேன்னு சொல்லியிருக்காங்க. சேச்சுரேட்டட் கிளேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 = 0. இப்போ 5யோட வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும்? 45 + 5/2 அப்படின்னு வரும். இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 45 நமக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் தான். σ1 = σ3 tan square alpha + 2c tan alpha அப்படிங்கிறது. இந்த ஆல்ஃபாவோட வேல்யூக்கு பதிலாக 45 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா σ3 + 2c அப்படின்னு வரும். ஏன்னா tan 45 வந்து 1. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா σ1 மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனர் + டிவியேட்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ அதனால் இந்த σ3 இந்த σ3 வந்து கேன்சல் ஆகிடும். σ3 σd = 2c அப்படின்னு நமக்கு கிடைக்கும். sigma d is equal to 2c அப்படின்னா c is equal to sigma d/2. ஸோ sigma d ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ 200/2ங்கிறது வந்து 100 kN per meter square. இதான் வந்து c ஓட வேல்யூ. c ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 100 kN per meter square. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 302. Which one of the following planes is most likely to be the failure plane in the sandy soil? ஓகே, சாண்டி சாயிலில் வந்து எந்த பிளேன் வந்து ஃபெயிலியர் பிளேன்னு வந்து கேட்டிருக்காங்க. பிளேன் கேரிங் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், பிளேன் கேரிங் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ், பிளேன் வித் மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகிட்டி அண்ட் பிரின்சிபல் பிளேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டி சாயில்ஸில் வந்து எப்பவுமே ஃபெயிலியர் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து 5 max தான் நடக்கும். அந்த 5 maxங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகிட்டி. அது வந்து மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகிட்டியில் தான் வந்து ஃபெயிலியர் ஆஃப் சாண்டி சாயில்ஸ் வந்து எப்பயுமே வந்து டேக் பிளேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். பிளேன் வித் த மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் ஆப்ளிகிட்டியில் தான் வந்து ஃபெயிலியர் வந்து நடக்கும். ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். த ரீடைனிங் வால் ரீடைன்ஸ் அ C5 soil backfill. The tension cracks have occurred in the backfill. The total active pressure is given by. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு C5 சாயில் வந்து இருக்குது, டென்ஷன் கிராக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டோட்டல் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான், டைரக்ட் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து டென்ஷன் கிராக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்ஷன் கிராக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2c² அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து எக்ஸ்ட்ராவாக வரும். ½ γh² KAங்கிறது வந்து அங்கே இருக்கிற எர்த் ப்ரெஷர்னால C5 சாயில்ன்றதுனால கோயேஷன்னால் பார்த்தீங்க அப்படின்னா -2CH/√KA அப்படிங்கிறது வரும். இந்த எக்ஸ்ட்ரா 2c⁻² அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டென்ஷன் கிராக்ஸ்னால வரும். இது வந்து டைரக்ட் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. இதை எக்ஸ்ட்ராவாக என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து இந்த ஃபார்முலா வந்து சொல்லிடக்கூடாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து டென்ஷன் கிராக்ஸ் ஆஃப் அக்கர்ட் இந்த பேக்ஃபில்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால டென்ஷன் கிராக்ஸும் இன்க்ளூட் பண்ண ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் த சாயில் டைப்ஸ் would one anticipate negative pore pressure when subjected to shearing? ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எந்த பேர்ஸில் வந்து நெகட்டிவ் போரோட்ட ப்ரெஷர் வந்து இருக்கும் ஷியர் பண்ணும்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. NCC அண்ட் டென்ஸ் சாண்டா, OCC அண்ட் லூஸ் சாண்டா, லோயஸ் அண்ட் OCCயா, டென்ஸ் சாண்ட் அண்ட் OCCயான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கிராஃபில் பாருங்கள், ஆக்சியல் ஸ்ட்ரெயினுக்கும் போரோட்ட ப்ரெஷருக்கும் கிராஃப் வரையும் போது டென்ஸ் சாண்ட் அண்ட் OCCயில் தான் வந்து நெகட்டிவ் போரோட்ட ப்ரெஷர் வந்து டேக் பிளேஸ் ஆகிருக்கு. இதுவே லூஸ் சாண்ட் அண்ட் NCCயில் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் போரோட்ட ப்ரெஷர் தான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நெகட்டிவ் போரோட்ட ப்ரெஷர்னு கேட்டிருக்காங்க. ஸோ டென்ஸ் சாண்ட் அண்ட் OCCயில் தான் வந்து நெகட்டிவ் போரோட்ட ப்ரெஷர் வந்து நடக்கும். டென்ஸ் சாண்ட் அண்ட் OCC எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். Next question. In a saturated soil deposit having a density of 22 kN per meter cube, the effective normal stress on the horizontal plane at 5 meter depth will be. ஓகே, சேச்சுரேட்டட் சாயில் டெபாசிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்சிட்டி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 22 kN per மீட்டர் கியூப் அண்ட் டெப்த் என்ன அப்படின்னு பார்த்தா 5 மீட்டர். இப்போ இங்கே இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. வாட்டர் டேபிள் வந்து மேலே இருக்குது அப்படின்னா தான் வந்து சேச்சுரேட்டட் யூனிட் நம்ம வந்து எடுப்போம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெப்த் வந்து 5 மீட்டர்னு கொடுத்தாச்சு. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஃபெக்டிவ் நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே டோட்டல் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22 × 5 அதான் வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட் போரோட்ட ப்ரெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு இன்ட்டு யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து 10ன்ற மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேல்குலேட்டர் இல்லாத எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து காமா டபிள்யூ வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 kN per meter square அப்படின்னு நமக்கு வருது. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 60 kN per meter square. Next question. A fully saturated clay specimen is placed in a consolidometer and subjected to a loading of 200 kN per meter square. After a period of time, it was found that the average pore pressure in the specimen was 70 kN per meter square. The percentage of consolidation reached by then was. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து 200 kN per meter square வந்து அந்த ஸ்பெசிமென்க்கு வந்து அவங்க லோட் பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன அப்படின்னு பார்த்தா அதில் ஆவரேஜ் போரோட்ட ப்ரெஷர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 kN per meter squareன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கன்சாலிடேஷன் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது அதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் அப்ளைடு மைனஸ் போர் ப்ரெஷர் டிவைடட் பை அப்ளைடு லோட். இது போட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ லோட் அப்ளைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 200, போர் ப்ரெஷர் என்ன அப்படின்னா வந்து 70, லோட் அப்ளைடு வந்து 200. ஸோ அதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65% வரும். ஸோ ஆப்ஷன் பி 65% இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து the virgin compression curve for a particular soil is shown in the figure. The compression index of the soil is. ஓகே, இதில் வந்து E and Pக்கு வந்து கர்வ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா கம்ப்ரெஷன் இண்டெக்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா இ டிவைடட் பை லாக் ஆஃப் பி மைனஸ் பி நாட். டெல்டா இ அப்படிங்கிறது வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இன் இ 1.5 மைனஸ் 1. இங்கே இருக்கிற லாக் பி அண்ட் லாக் பி நாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற வந்து ப்ரெஷர் வேல்யூஸ். ஸோ லாக் ஆஃப் பி மைனஸ் லாக் ஆஃப் பி நாட் லாக் 10 மைனஸ் லாக் 1. லாக் 10 வந்து லாக் 1 வந்து 0, லாக் 10ஓட வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் 0.5 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் பி 0.5 தான் வந்து ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A 2 meter wide strip footing rests on the depth of 2 meter below the ground surface in a clay deposit where the water table is at the ground surface. C is equal to 3 ton per meter square. Y sat is equal to 2 tons per meter cube. Then the best estimate of the net ultimate load which the footing can carry is. இப்போ இந்த கொஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்கோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிஎன்சி ப்ளஸ் காமா டி எஃப் என்கியூ ப்ளஸ் 0.5 காமா பி என் காமா அப்படின்னு. டெர்சாகி படி என்ன அப்படின்னா என்சியோட வேல்யூ வந்து 5.7, என்கியூ வந்து 1, என் காமா வந்து 0. அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சியோட வேல்யூ என்ன அப்படின்னா கொஷனில் 3 tons per meter squareன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டெப்த்து காமா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. காமாவோட வேல்யூ தான் வந்து 2 tons per meter cubeன்னு கொடுத்துருக்காங்க. டெப்த்து வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என் காமா 0ன்னு போட்டால் இந்த டேர்மே வந்து 0 ஆகிடும். ஸோ இதை வச்சு நமக்கு கியூ அல்டிமேட்டோட வேல்யூ என்ன, இந்த ஃபார்முலாலேருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ அல்டிமேட் அது வந்து 21.1. இப்போ வந்து கியூ நெட் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெட் அல்டிமேட் லோடுன்னு கேட்டிருக்காங்க. நெட் அல்டிமேட் கேட்டிருக்காங்க, வெறும் அல்டிமேட் இல்லை. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெட் அல்டிமேட் கேல்குலேட் பண்ணுறோம். நெட் அல்டிமேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்டிமேட் மைனஸ் காமா டி பண்ணால் நெட் அல்டிமேட் நமக்கு கிடைச்சிரும். காமாவோட வேல்யூ 2, டியோட வேல்யூ 2. ஸோ 2.11 மைனஸ் 2 × 2 பண்ணால் நெட் வேல்யூ நமக்கு வந்து கிடைச்சிரும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூனிட் வந்து டன்ஸ் பெர் மீட்டரில் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம கிடச்சிருக்கு வந்து டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்.
ஸோ வந்து அங்கே மீட்டர்லேருந்து டன் பெர் மீட்டராக மாற்றுறதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ங்கிறது வந்து விட்த்து. ஸோ வந்து அந்த விட்டால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த டன் பெர் மீட்டர்ன்ற வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ 34.2 டன்ஸ் பெர் மீட்டருங்கிறது தான் ஆன்சர். இங்கே வந்து நெட் அல்டிமேட் லோட் கேட்டிருக்காங்க. யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டன் பெர் மீட்டர் அப்படிங்கிறதுனால தான் இது நமக்கு சால்வ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து ஆன்சர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சராக வருது. புக்கில் வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. 18 டன்ஸ் பெர் மீட்டர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமனே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயரில் கூட நமக்கு வந்து 17.1 தான் கிடைக்குது. இங்கே வந்து 18ங்கிறத ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து கேல்குலேஷன் படி ஆன்சர் வந்து சி. இது வந்து புக்கில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீழே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். In a Newmark influence chart for the stress distribution, there are 10 concentric circles and 10 radial lines. The influence factor of the circle is. இது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கொஸ்டின் தான். நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா 1 by number of sub areas. சப் ஏரியாஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இன்டூ நம்பர் ஆஃப் ரேடியல் லைன்ஸ். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் வந்து இங்கே 10 கொடுத்துருக்காங்க, ரேடியல் லைன்ஸும் 10. ஸோ 1 divided by 10 into 10 வந்து 0.01. So option B 0.01 is the right answer. Next question. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பைல்ஸ் வந்து எந்தெந்த சாயிலில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ரிக்ஷன் பைல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிஃப் கிளேக்கு தான் வந்து ஃப்ரிக்ஷன் பைல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து கிளே வந்து ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும். அதனால ஃப்ரிக்ஷன் பைல்ஸ் வந்து ஸ்டிஃப் கிளேல வந்து யூஸ் பண்ணுவோம். பேட்டர் பைல்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ரல் லோட்ஸ் இருக்கும்போது. இப்போ லேட்ரல் லோட்ஸ் தான் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா எர்த் ப்ரெஷர் லோட்ஸ் எல்லாம் தான் மீன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பேட்டர் பைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ டென்ஷன் பைல் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லிஃப்ட் லோடுக்காக. காம்பேக்ஷன் பைல்ஸ் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் கிரானுலார் சாயில்ஸ்க்காக. இந்த லூஸ் கிரானுலார் சாயில்ஸுங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொயஷன்லெஸ் சாயில். கொயஷன்லெஸ் சாயிலில் வந்து காம்பேக்ஷன் பைல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் பைல்ஸ் வந்து ஸ்டிஃப் கிளேக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏக்கு வந்து 1 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பேட்டர் பைல்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம் லேட்ரல் லோட்ஸ்க்காக வந்து பேட்டர் பைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டென்ஷன் பைல்ஸ் எதுக்கு அப்படின்னா அப்லிஃப்ட் லோடுக்காக. அடுத்து வந்து காம்பேக்ஷன் பைல்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூஸ் கிரானுலார் சாயில், அதான் வந்து கொயஷன்லெஸ் சாயிலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் பைல்ஸ்க்கு வந்து ஸ்டிஃப் கிளே வரும், பேட்டர் பைல்ஸ்க்கு வந்து லேட்ரல் லோட்ஸ் வரும். ஸோ வந்து பி வந்து 3, 1 and 3 வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் டி ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் டென்ஷன் பைல்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா அப்லிஃப்ட் லோடுக்கு. ஸோ 1, 3, 4 வந்து ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டிக்கு வந்து 2 லூஸ் கிரானுலார் சாயில்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஸ் பர் த இந்தியன் கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் த ஃப்ரீக்வன்சி ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷுட் நாட் பி வித்தின் த ரேஞ்ச் ஆஃப். ஓகே, ஃப்ரீக்வன்சி ரேஷியோ அப்படிங்கிறத அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மெஷின் டு த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சாயில். இட் ஷுட் நாட் பி வித்தின் த ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். இந்த டேட்டா வந்து நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 0.5லேருந்து 1.5க்குள்ளே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1.5க்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. அதான் வந்து ஃப்ரீக்வன்சி ரேஷியோட ரேஞ்ச் வந்து எதுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஷுட் நாட் பி வித்தின் கேட்டிருக்காங்க. இட் ஷுட் நாட் பி வித்தின் 0.5 to 1.5. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம தனியாக நோட் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, the figure indicates the weights of different pycnometer. One வந்து empty pycnometer plus dry soil. Next வந்து pycnometer plus soil plus water, pycnometer plus water. Specific gravity of the solids is given by. இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட் வந்து நம்ம நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு இது வந்து ஒரு டெரைவ் பண்ணி நம்ம கொண்டு வந்துருவோம். இதில் வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான ரைட் ஆன்சர். W2 minus W1 divided by W2 minus W1 minus W3 minus W4. இது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் தான். அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறேன். நெக்ஸ்ட், a soil sample has a shrinkage limit of 10%, and specific gravity of soil solids as 2.5, and the porosity of the soil at shrinkage limit.
ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷ்ரிங்கேஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து போரோசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க, இதில் வந்து ஷ்ரிங்கேஜ் லிமிட்டை அவங்க ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட்டை தான் வந்து ஷ்ரிங்கேஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க 10%. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 2.7%ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷன் வச்சு S is equal to WGலேருந்து ஈயோட வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். அது வந்து 0.27. நெக்ஸ்ட் இருந்து நமக்கு வந்து என்னோட வேல்யூக்கு ரிலேஷன் தெரியும், N is equal to E divided by 1 plus E. ஸோ அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 21.2% அப்படிங்கிறது வருது. போரோசிட்டிக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.2%, ஆப்ஷன் இ. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான். இ எப்பயுமே நம்ம இ கேல்குலேட் பண்ணுவோம், இதில் வந்து என் கேட்டிருக்காங்க. Okay, next question. A soil has a discharge velocity of 6 into 10 to the power minus 7 meter per second and the void ratio of 0.5. Its seepage velocity is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, அடுத்து வந்து வாய்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சீபேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சீபேஜ் வெலாசிட்டிக்கான ரிலேஷன் என்னன்னு நமக்கு தெரியும். சீபேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டார்சி வெலாசிட்டி டிவைடட் பை என். இந்த எண்ணை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இ டிவைடட் பை 1 + E அப்படின்னு எழுதலாம். ஸோ வந்து இந்த 1 + E வந்து நியூமரேட்டருக்கு போகுது அப்படின்னா வந்து இப்படி ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைக்கும். ஏன் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈல எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, என் வந்து கொடுக்கல. நம்ம வேணால் தனியாக என் கேல்குலேட் பண்ணிட்டு அப்புறம் கூட இந்த சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இல்லைனா இப்படி டேரெக்டாக கூட பண்ணிக்கலாம். ஸோ வந்து V × 1 + E டிவைடட் பை E பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 18 × 10 to the power minus 7 meter per second அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதுவுமே வந்து டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் தான், இந்த ரிலேஷனுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். If during a permeability test on a soil sample with a falling head permeameter, equal time intervals are noted for a drop of head from H1 to H2 and again from H2 to H3. ஓகே, ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எப்பத்துலேருந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1லேருந்து H2க்கும் H2லேருந்து H3க்கும். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஹோல்டு குட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது டைம் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. எப்போ அப்படின்னா H1லேருந்து H2க்கு போகும்போதும் H2லேருந்து H3க்கு போகும்போதும். ஸோ நம்ம வந்து பெர்மியாமீட்டர் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹெச்சோட வேல்யூ எப்படி எடுப்போம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல்ன்ற மாதிரி தான் எடுப்போம். H1லேருந்து H2, நெக்ஸ்ட் வந்து H2லேருந்து H3க்கு தான் வந்து இப்படி சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2² = H1 H3 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்து இந்த ரிலேஷன் எப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலிங் ஹெட் பெர்மியாமீட்டர்லேருந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாலிங் ஹெட் பெர்மியாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் ஃபார்முலாவிலேருந்து நம்ம வெறும் ஹெச் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இங்கேயுமே அவங்க ஹெச் மட்டும் தான் வந்து வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த H2² = H1 × H3 இந்த ரிலேஷன் தான் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ரிலேஷன் தான் அவங்களும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. For conducting a standard Proctor compaction test, the weight of the hammer P. Okay, Pங்கிறது வந்து weight of the hammer, fall of the hammer வந்து Q, number of blows வந்து R, number of layers வந்து S. ஓகே, SPTக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது SPTயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, weight of the hammer. weight of the hammer வந்து 2.495. இப்போ 2.495 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.6. நெக்ஸ்ட்டு ஃபால் ஆஃப் த ஹேமர் கேட்டிருக்காங்க. ஃபால் வந்து எம்எம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 304. அந்த 304 ரவுண்ட் ஆஃப் பண்ணி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 310 கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ப்ளோஸ் பெர் லேயர். நம்பர் ஆஃப் ப்ளோஸ் என்னது 25. ஸோ 25. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் லேயர்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து 3. ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா SPTக்காக. இதுவே மாடிஃபைட் ப்ராக்டர் டெஸ்ட் கேட்டாங்க, அதெல்லாம் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி SPTயை வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் காம்பேக்ஷன் டெஸ்ட்னுமே கேட்கலாம். லைட் காம்பேக்ஷன் டெஸ்ட்னாலும் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டர் டெஸ்ட்னாலும் ரெண்டுமே வந்து சேம் தான், இதே டேட்டாஸ் தான் வந்து வரும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A flow net is drawn to obtain. ஓகே, இதுவுமே நம்ம ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கொஸ்டின் தான். ஃப்ளோ நெட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கிரேடியன்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அப்லிஃப்ட் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சீபேஜ் குவான்டிட்டி கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம்.
ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து வரும். இதில் வந்து நம்ம பெர்மியபிலிட்டி பற்றியோ நம்ம வந்து எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம், பெர்மியபிலிட்டி வேல்யூஸ் எல்லாம். அதே மாதிரி பெர்மியபிலிட்டி கண்டுபிடிக்கல அப்படின்னால 3 ஆப்ஷனுமே வந்து ரூல் அவுட் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதனால் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதில் வந்து எக்ஸிட் கிரேடியன்ட் வந்து ஐ எக்ஸிட்னு கண்டுபிடிச்சிருப்போம். அப்லிஃப்ட் ப்ரெஷர் வந்து கேல்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சீபேஜ் குவான்டிட்டி வந்து கேல்குலேட் பண்ணுவோம். அதான் வந்து கியூவோட வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த பெர்மியபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனாலே வந்து இந்த மற்ற 3 ஆப்ஷனுமே வந்து ரூல் அவுட் ஆகிடும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, in the laboratory vein shear test is used to determine the shear strength of a clay sample and one end of the vein takes parts in the shearing the soil. ஓகே, ஒன் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க, டாப் அண்ட் பாட்டம் இல்லை, ஒன் எண்டு தான். அப்போ வந்து அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ஹோல் வந்து தான், போர்ஹோல் தான் வந்து ஒன் சைடு, இங்கே வந்து ஒன் எண்டு மட்டும் தான் அப்படி தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து போர்ஹோல் கண்டிஷனில் தான் அது வந்துடும். டி டிவைடட் பை பை டி ஸ்கொயர் இன்ட்டு h/2 + d/12ங்கிறது தான் அதுக்கான ஃபார்முலா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா h/2 + d/12 ஆப்ஷன் டியில் தான் வந்து இருக்குது. டைரக்ட் ஃபார்முலா தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் போர்ஹோல் கண்டிஷனில் இருக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா இதுதான், ஆப்ஷன் டி. Next question, a retaining wall retains a sand stratum with phi is equal to 30 degree up to its top. If a uniform surcharge of 12 tons per meter square is subsequently put on the sand strata, then the increase in the lateral pressure intensity on the retaining wall will be. Okay, retaining wall வந்து கொடுத்துருக்காங்க. phi ஓட வேல்யூ என்னன்னா 30 டிகிரி. அப்புறம் வந்து யூனிஃபார்ம் சர்சார்ஜ் வந்து 12 டன் per மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வேறு எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, வெறும்னே சர்சார்ஜ் கண்டிஷன் மட்டும் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. வெறும்னே சர்சார்ஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எர்த் ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KA × Q. KA எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா 1 - sin phi டிவைடட் பை 1 + sin phi. இதை வச்சு KAவோட வேல்யூ வந்து 1/3. இந்த வேல்யூ வந்து நம்ம ஞாபகத்திலே வச்சுக்கணும். 30 டிகிரி ஆங்கிள் இருக்குது, ஃபையோட ஆங்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா KAவோட வேல்யூ வந்து 1/3, KPயோட வேல்யூ வந்து 3. KA வந்து 1/3. சர்சார்ஜோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 4 tons per meter square அப்படிங்கிறது வந்துடும். 4 tons per meter square, ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, consider the following assumption for slope stability analysis. Okay, slope stability analysis ஓட assumptions என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரிக்ஷன் வந்து இட் இஸ் ஃபுல்லி மொபிலைஸ்ட். அப்புறம் அங்கே அனலைஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்புறம் ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் டேஞ்சன்ட் டு த ஃப்ரிக்ஷன் சர்க்கிள். அந்த ரிசல்டன்ட் வந்து இட் இஸ் அ டேஞ்சன்ட் டு த ஃப்ரிக்ஷன் சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன அசம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் இஸ் ஃபுல்லி மொபிலைஸ்ட், இது வந்து கரெக்டு. எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் நம்ம வந்து அடாப்ட் பண்ணல, டோட்டல் ஸ்ட்ரெஸ் தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 1 கரெக்டு, 3rd கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், அது வந்து தப்பு. ஏன்னா ரிசல்டன்ட் இஸ் டேஞ்சென்ஷியல் டு த ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன், 3rd ஆப்ஷன் அண்ட் 5th ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஸோ 1, 3, 5 இஸ் த ரைட் assumptions. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர்.